அப்போ நாங்கெல்லாம் ரவுடிங்க தான், வேற வழியே கிடையாது. அதிகாரத்துக்கு எதிராக திரள்பவர்களே நீங்க ரவுடிங்கன்னு சொல்லுவீங்களா? அப்போ நாங்கெல்லாம் ரவுடிங்க தான், வேற வழியே கிடையாது. ஆம்ஸ்ட்ராங் ரவுடின்னு சொல்லி வலைதளங்கள்ல எழுதின அயோக்கியர்கள் யாரு? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா? பிஜேபி எழுதினா அவரு வந்து தப்பானவர் அப்படின்னு சொல்லி உடனே இன்னொரு டீம் இறங்கிச்சு. டிஎம்கே ஐடிவிங்க ஃபுல்லா இறங்கி அண்ணனை வந்து தப்பு தப்பா எழுதுது. ஆம்ஸ்ட்ராங் செத்தவனே அவர் ரவுடின்னு சொல்லி எழுதுற. யார் எழுதுனது? யாரு? ஆம்ஸ்ட்ராங் ரவுடின்னு சொல்லி வலைதளங்கள்ல எழுதின அயோக்கியர்கள் யாரு? முற்போக்குவாதிகள், அசல் முற்போக்குவாதிகள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா? பிஜேபி எழுதினா அவரு வந்து தப்பானவர் அப்படின்னு சொல்லி உடனே இன்னொரு டீம் இறங்கிச்சு. டிஎம்கே ஐடிவிங்க ஃபுல்லா இறங்கி அண்ணனை வந்து தப்பு தப்பா எழுதுது. ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட யோசனையே கிடையாதா? அதிகாரத்துக்கு எதிராக திரள்பவர்களே நீங்க ரவுடிங்கன்னு சொல்லுவீங்களா? அப்போ நாங்கெல்லாம் ரவுடிங்க தான், வேற வழியே கிடையாது. ஸோ நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன், காவல்துறைக்கு எச்சரிக்கையே விடுறேன். காவல்துறைக்கு எச்சரிக்கை தான். இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க. சும்மா இந்த படுகொலையை நீங்க வந்து ஈஸியா டீல் பண்ணிட்டு போலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஓகேவா? அண்ணல் அம்பேத்கர் கற்றுக் கொடுத்த சட்ட வழிமுறைப்படி நடக்கிறவர்கள் நாங்கள். 10 லட்சம் தலித்களை ஒன்று திரட்டி வன்முறைக்கு நோக்கி நகர்த்தல அண்ணல் அம்பேத்கர். 10 லட்சம் தலித்களை திரட்டி வன்முறை நோக்கி நகர்த்தவில்லை, பௌத்தம் என்கிற அறவழியை நோக்கி நகர்த்தியவர் தான் எங்கள் ஐயா பாபா சாஹேப் அம்பேத்கர். அந்த அம்பேத்கர் வழி, ஐயாவுடைய வழியில, அண்ணலுடைய வழியில நாங்க போராடிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து சரியான சட்ட வழிமுறைகள் எங்க கிட்ட இருக்கு. நாங்க போராடுவோம். உங்களை எந்த காலத்திலயும் வந்து ஃப்ரீயா விட்டுற மாட்டோம். அண்ணனுடைய படுகொலைக்கு பின்னால் இருக்கிற ஐயோக்கியர்களை நீங்க கண்டுபிடிக்காத வரைக்கும் நான் உங்களோட சும்மா விட மாட்டோம். உண்மையிலே சொல்றேன். நாங்க ஏன் பயப்படணும்? நீ எனக்கு சோறு போடுறியா? நான் ஏன் உனக்கு பயப்படணும்? நீ எனக்கு என்ன செஞ்ச? நீ எனக்கு வேலை கொடுத்தியா? நான் ஏன் பயப்படணும்? என் ஓட்டு என் கையில் இருக்கு, என் பவர் அது. 1 vote 1 value. டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. என் வேல்யூ வச்சு நான் டிமாண்ட் பண்ணேன்னு வச்சுக்க, என் மக்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு இந்த கருத்தின் அடிப்படையில் எல்லாரும் ஒன்று திரண்ட ஒரு நாள் வரும். அந்த நாள் வரப்போ நீ என்கிட்ட வரணும், நீ எங்ககிட்ட வந்து நிக்கணும். நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு வருவேன். இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கேட்டகரைஸ் பண்றேன். ஒரு கேள்வி கேட்டாலே வந்து உடனே வந்து இவர்களுக்கு பின்னாடி இது இருக்கிறார்கள், உடனே வந்து கேட்டகரைஸ் பண்ணி யார் கூட்டினு வர? எங்க வீட்டுல இருந்து ஒரு அண்ணனை கூட்டு வந்து நிக்கிறேன். நீ பார், அவருடைய குரல் தான் சமூகத்துக்கு தேவையான குரல். என் குரல் வந்து பிரிச்சிடுமா? நோயுடைய ஒரு சமூகத்தை நோய் இருக்குதுன்னு சொல்றதுல என்னுடைய பிரச்சனைன்றது வந்து சரியானது. இந்த சமூகம் நோயுடைய சமூகமா இருக்கு. அந்த சமூகத்தை, நோயுடைய சமூகத்தை சரி செய்யணும்னா முதல்ல சரியான மருத்துவர்கள் தேவை. அந்த நோயை கண்டறிய வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. சோ நோய் இருக்குன்னு நம்ம சொன்னோம்னு வச்சுக்க, உடனே வந்து இவன் தான் நோயை பரப்புறான், சமூகத்தில் பிரிவினையை உண்டாக்குறான். சமூகம் சரியாவதற்காக வேலை செஞ்சிருக்கின்றோம் பல நூற்றாண்டுகளாக. இப்ப கிடையாது. ஐயன் திருவள்ளுவன் காலத்திலிருந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சும்மா கிடையாது. ஆண்டாண்டு காலமாக ஃபைட் பண்ணிட்டே இருக்கிறோம்.